வணக்கம். இது டேட்டா சயின்ஸ் வித் கீர்த்தி. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ANN to LLM சீரீஸ். ரீசெண்டாக வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ் பற்றி படித்தோம் இல்லையா? ஸோ இன்றைக்கி எபிசோடில் RNN அதோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இது எல்லாத்தையுமே ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். இந்த நெட்வொர்க் வந்து இன்வென்ட் பண்ண காரணமே பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட் டேட்டா தான். ஸோ இன்றைக்கி அகைன் நானும் வந்து ஒரு டெக்ஸ்ட் டேட்டா தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். IMDb மூவி டேட்டா செட். இது பார்த்திங்கன்னா IMDb உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். இன்டர்நெட் டேட்டா பேஸ். இதில் வந்து பீப்புள் வந்து அவங்களோட ரேட்டிங் அண்ட் ரிவ்யூஸ் வந்து எழுதுவாங்க டிஃப்ரெண்ட் மூவிஸ்க்கு. ஸோ நிறைய மூவிஸ்க்கு வந்து IMDb ரேட்டிங் பார்த்தா படமே பார்ப்போம் இல்லையா? கிட்டத்தட்ட அதே ரேட்டிங்ஸ் தான். நம்ம ஸ்டான்ஃபோர்டில் இருக்க சயின்டிஸ்ட்ஸ் வந்து 2011 அந்த இயரில் வந்து என்ன பண்ணாங்கன்னா, இந்த IMDb வெப்சைட்டில் இருக்க இந்த ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணிவிட்டு அதை ரீகேட்டகரைஸ் பண்ணுறாங்க. அதாவது பாசிட்டிவாக கிளியராக பாசிட்டிவ் ரேட்டிங் இருக்குது, கிளியராக நெகட்டிவ் ரேட்டிங் இருக்குது. அந்த மாதிரி இருக்க ரிவ்யூஸ் மட்டும் ஒரு 50,000 ரிவ்யூஸ் எடுத்துகிட்டு அதை பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் அப்படின்னு லேபிள் பண்ணி ஒரு டேட்டா செட்டாக க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டேட்டா செட் தான் வந்து பிற்காலத்தில் பில்ட் பண்ண நிறைய RNN நெட்வொர்க்ஸ்க்கு பெஞ்ச் மார்க்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ டிஃப்ரெண்ட்டாக ஒரு நெட்வொர்க் வருதுன்னு வைங்களேன், உடனே IMDb ரேட்டிங் அந்த டேட்டா செட் எடுத்துப்பாங்க. எடுத்துகிட்டு சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ணால் எவ்வளோ ஸ்கோர் வந்து அதுக்கு கிடைக்குது, அதை வச்சு தான் அந்த நெட்வொர்க் வந்து நல்ல நெட்வொர்க்கா அப்படின்றதெல்லாம் கூட வந்து ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. அப்பேற்பட்ட புகழ் வாய்ந்த ஒரு டேட்டா செட் எடுத்து தான் வந்து நாமளும் இன்றைக்கி சென்டிமெண்ட் அனாலிசிஸ் பண்ண போகிறோம். ஆல்ரைட். ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் நம்மளோட IMDb டேட்டா செட். இதோட லிங்க் வந்து நான் கீழே ஆட் பண்ணுறேன். இந்த டேட்டா செட் வந்து அகைன் கேகல்ல தான் இருக்குது. ஸோ டேட்டா செட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ நான் சொன்ன மாதிரி அரௌண்ட் 50,000 ரிவ்யூஸ் இருக்குது. சென்டிமெண்ட்ஸ் வந்து 2 வேல்யூ இருக்குது. பாசிட்டிவ் சென்டிமெண்ட் அண்ட் நெகட்டிவ் சென்டிமெண்ட். 2 காலம் தான். அண்ட் ஒன்று வந்து டெக்ஸ்ட், இன்னொன்று வந்து லேபிள். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதுக்கு வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் ஒரு நோட் புக் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த நோட் புக்ல ஆல்ரெடி டேட்டா செட் வந்து உள்ளுக்குள்ளேயே லோட் ஆகி வந்துடும். இந்த லொகேஷன்ல தான் என்னோட ஃபைல் வந்து இருக்கு. ஸோ ரன் பண்ணிக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வந்து ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம டேட்டாவில் வந்து அனலைஸ் பண்ண போறோம். இதுக்கு நம்ம யூஸ்வலாக ஃபாலோ பண்ற ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மிஸ்ஸிங் வேல்யூஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். நம்ம அதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வி யூஸ் இஸ் அந்த ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். எந்த மிஸ்ஸிங் வேல்யூஸ்மே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டூப்ளிகேட்ஸ். இதுல டூப்ளிகேட்ஸ் இருக்கு, நீங்க நோட்டீஸ் பண்ணீங்களான்னு தெரியல. இங்க பார்க்கும்போது எனக்கு 50,000 அப்படின்னு வேல்யூ காமிச்சது. பட் டேட்டா செட்டை ஓபன் பண்ணும்போது எனக்கு 49,582 தான் யூனிக் வேல்யூஸா இருக்குன்னு காமிக்குது. ஸோ மீதி இருக்க கொஞ்சம் வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு அர்த்தம். நம்ம என்ன பண்ணோம்னா, முதல்ல டூப்ளிகேட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து டேட்டா ஃப்ரேம் டாட் டூப்ளிகேட்டட் டாட் சம் போட்டோம்னா எத்தனை டூப்ளிகேட்ஸ் இருக்குன்றதை நமக்கு காமிக்கும். ஒரு 418 வேல்யூஸ் வந்து டூப்ளிகேட்ஸா இருக்கு. ஸோ நமக்கு டூப்ளிகேட்ஸ் தேவை கிடையாது இல்லையா? ஸோ நான் என்ன பண்ணிக்க போறேன்னா, அது வந்து ட்ராப் பண்ணிடுறேன். அதுக்கு ட்ராப் டூப்ளிகேட்ஸ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அதை ட்ராப் பண்ணிட்டு என்னோட டேட்டா ஃப்ரேம் எடுத்து பார்க்குறேன். ஸோ என்னோட டேட்டா ஃப்ரேமை நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் மறுபடியும் இதை போட்டு பார்த்தேன் அப்படின்னா எனக்கு வந்து 0ன்னு வரும். எஸ், இப்போ டூப்ளிகேட்ஸ் எல்லாமே அழகா ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம். பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சென்டிமெண்ட் கிளாசிஃபை பண்ண போறோம். ஸோ டேட்டா செட் பேலன்ஸ்டா இருக்கான்னு செக் பண்ணணும். இந்த லேபிள்ஸ் எல்லாம் வந்து ஈக்குவலா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கான்னு பார்க்கணும் பேசிக்லி. ஸோ நான் என்ன பண்ண போறேன்னா, நம்மளோட லேபிள்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அதோட வேல்யூ கவுண்ட்ஸ் வந்து போட்டு பார்த்துடலாம். ஸோ எனக்கு பாத்தீங்கன்னா பாசிட்டிவ்ல 50 அண்ட் நெகட்டிவ்ல வந்து 49 கிட்டத்தட்ட வந்து நல்லாவே பேலன்ஸ்டான ஒரு டேட்டா செட்டா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ். ஸோ நம்ம கிட்ட கேட்டகரிக்கல் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கு இல்லையா? நம்ம கிட்ட ஏதாவது செக்ஷன் வைஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சென்டிமெண்ட். ஏன்னா சென்டிமெண்ட் வந்து இப்போதைக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இந்த மாதிரி தான் இருக்கு. பாசிட்டிவ் நெகட்டிவ் இப்படி இருக்கு இல்லையா? இதை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, சிம்பிளா ஒரு மேப்பிங் லாஜிக் மாதிரியே எழுதிக்கிறேன். இதை மேப் பண்ணிட்டு இதை வந்து ஒரு தனி காலம்ல லேபிள்னே கூட வச்சுக்கலாம். அந்த காலம் ஏன்னா அது டெக்ஸ்ட் வேல்யூவா இருக்கு. நான் மாடல் கிட்ட எப்படி கொடுக்க முடியாது. ஸோ நான் இது வந்து நெகட்டிவ் எல்லாம் 0, பாசிட்டிவ் எல்லாம் 1 லேபிள் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோட டேட்டா ஃப்ரேம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, லேபிள்னு ஒரு காலம் ஆட் ஆயிருக்கும். இதில் வந்து 1s and 0s வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து லாஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கேலிங். ஸ்கேலிங்கும் வந்து மோஸ்ட்லி அப்ளிகபிள் ஃபார் நம்பர்ஸ். நம்ம டீல் பண்ணுறது டெக்ஸ்ட் டேட்டா. ஸோ அதுவும் வந்து பண்ண வேண்டாம். ஸோ நம்ம இப்போ டெக்ஸ்ட் டேட்டா டீல் பண்ணோம் அப்படிங்கிறதுனால நம்ம புதுசாக ஒரு வேலை பண்ணோம், விச் இஸ் டெக்ஸ்ட் கிளீனிங். ஏன்னா நான் என்னோட டேட்டாவை எடுத்து பார்க்குறேன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ரேண்டமாக ஏதோ ஒன்று எடுத்து பார்க்குறேன். ஒரு
ஏதோ ஒரு ரிவ்யூ எடுத்து பாக்குறேன்னு வைங்களேன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய டெக்ஸ்ட் டேட்டாவா இருக்கு. நமக்கு நல்லா தெரியும் டெக்ஸ்ட் அப்படியே வந்து மாடல் கிட்ட கொடுக்க முடியாது. இந்த டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பட்டி டிங்கரிங் வேலைலாம் பார்த்து க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து என்கோடிங் டெக்னிக்ஸ் நிறைய படிச்சிருக்கோம் இல்லையா, அதுல ஏதாவது பண்ணிட்டு அப்புறமா நம்ம நெட்வொர்க்குள்ள கொடுக்கலாம். ஸோ இந்த கிளீனிங் ஒர்க் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்டர்நெட்ல இருந்து எடுத்தது, IMDb டேட்டா செட். கரெக்டா? ஸோ நிறைய வந்து HTML டேக்ஸ், அந்த மாதிரி இந்த ஸ்லாஷஸ், இந்த கமாஸ், இந்த நம்பர்ஸ், தேவையில்லாத சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. நான் இன்னும் ஒரு ரிவ்யூ கூட காமிக்கிறேன். இது எல்லாத்தையுமே வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ரிமூவ் பண்ணணும். இந்த BRDRலாம் HTML டேக்னு சொல்லுவாங்க. ஏதாவது URLs இருக்கலாம், ஃபோன் நம்பர்ஸ் இருக்கலாம், டெக்ஸ்ட் இருக்கலாம். இப்போதைக்கு அதெல்லாம் ரிவ்யூ பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ண போறோம்னா, ரெஜெக்ஸ் வந்து யூஸ் பண்ண போறோம். உங்களுக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷன்ஸ் பத்தி ஆல்ரெடி தெரியும்னு நினைக்கிறேன். சிம்பிளி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் டூல் மாதிரி நம்ம இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்லி ரெஜெக்ஸ்ல வந்து நிறைய ரூல்ஸ் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. நம்ம ஒரு பெரிய டெக்ஸ்ட் இருக்கு அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக ரூல்ஸ் வந்து எழுதி வைப்பாங்க. ஸோ அதுக்கு தான் வந்து ரெஜெக்ஸ் வந்து யூஸ் ஆகுது. அண்ட் ரெஜெக்ஸ்ல யூஸ் பண்ற சில காமனான ரூல்ஸ் வேணா நான் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, சிம்பிளா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கிறேன். டெக்ஸ்ட் க்ளீன் அப்படின்னு சொல்லி எழுதிக்கிறேன். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து என்னோட டெக்ஸ்ட்டை வந்து நான் இன்புட்டா பாஸ் பண்றேன். இந்த ரெஜெக்ஸ்ல பாத்தீங்கன்னா re.sub அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. சப்ஸ்டியூட் பண்ணும். பேசிக்லி என்ன பண்ணுவோம்னா, இதுல வந்து 3 பேராமீட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒன்னு வந்து எந்த டெக்ஸ்ட்டை வந்து கண்டுபிடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் கீர்த்தி அப்படின்றது என் டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னா கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டு அதுல என்ன சப்ஸ்டியூட் பண்ணும், கீர்த்தனா அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணும். ஆக்சுவலி என்னோட ஃபுல் நேம் கீர்த்தனா, அதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் எதுல சப்ஸ்டியூட் பண்ணும் இதை வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ இன்புட்டா என்ன போகணும், எதை சப்ஸ்டியூட் பண்ணும், என்னவா சப்ஸ்டியூட் பண்ணும், இதெல்லாம் எழுதணும். ஓகேவா? ஸோ இதை வந்து நான் ரிட்டர்ன் பண்றேன். ஓகேவா? திஸ் இஸ் ஜஸ்ட் அ டம்மி ப்ரோக்ராம் ஐம் கிரியேட்டிங் ஸோ தட் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் திஸ். டெக்ஸ்ட் க்ளீன் இங்க வந்துட்டு இந்த மாதிரி கொடுக்குறேன். ஹாய் ஐம் கீர்த்தின்னு நான் கொடுத்தேன். பட் ஆனா என்ன பண்ணிடுச்சு, நான் re.sub வந்து கீர்த்தின்னு இருக்கு, கீர்த்தனான்னு மாத்த சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிடுச்சு. ஓகேவா? இந்த சேம் திங் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்மளோட இந்த ரிவ்யூஸ்க்கும் வந்து பண்ண போறோம். ரிவ்யூஸ்ல நான் சொன்ன மாதிரி நமக்கு நிறைய ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கு. ஆல்ரைட், இதுதான் வந்து இந்த இடத்துல நான் யூஸ் பண்ற ஒரு சிம்பிளான கிளீனிங் ஃபங்க்ஷனுங்க. ஸோ ரியல் வேர்ல்ட்ல பாத்தீங்கன்னா கிளீனிங் வந்து நம்ம டெக்ஸ்ட், நம்மளோட டேட்டால என்னென்ன கிளீன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபங்க்ஷன்ல எழுதலாம். பட் இங்க வந்து ஒரு பேசிக்கான கிளீனிங் தான் வந்து நான் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, சேம் வே ஒரு கிளீன் டெக்ஸ்ட் மெத்தட் எழுதியிருக்கேன். என்னோட ரிவ்யூஸ் எல்லாத்தையுமே வந்து இந்த அப்ளை மெத்தட் யூஸ் பண்ணி இங்க அனுப்புறேன். ஸோ என்ன ஆகும்னா, ஒரு ரிவ்யூவா இந்த ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் ஆகி கிளீன் ரிவ்யூ அப்படின்னு புதுசா ஒரு காலம்ல நான் வந்து ஆட் பண்ணிட்டே வர போறேன். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட்டை வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா லோவர் கேஸா மாத்திக்கிறாங்க. இங்க அப்பர் கேஸ், லோவர் கேஸ் எல்லாம் கலந்து இருக்குல்ல. ஸோ எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் லோவரா கன்வெர்ட் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு அப்புறமா என்ன பண்றாங்க, இந்த re.sub முன்னாடி பார்த்தோம்ல அது வந்து பண்றாங்க. ரிமூவ் HTML ரிமூவ் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எழுதியிருக்காங்க. அகைன் வந்து நீங்க கேட்கலாம், இந்த பேட்டர்ன்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ட்டு. ஸோ நான் குயிக்கா வந்து உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். ஸோ இங்க வந்து நான் எழுதியிருக்கேன். இது வந்து ஆன்லைன்ல தான் இருக்கு, ரெஜெக்ஸ் டெஸ்டிங் டூல் மாதிரி. சும்மா தேடிங்கன்னா கூகுள்ல வரும். இங்க வந்து நம்ம என்ன ரெகுலர் எக்ஸ்பிரஷன் நினைக்கிறோமோ, ஆக்சுவலி நமக்கு ரெகுலர் எக்ஸ்பிரஷனோட ரூல்ஸ் தெரியும் இல்லையா. பிரேசஸ் போடுறது எப்போ போடணும், கொஸ்டின் மார்க் எப்போ போடணும், பிளஸ் எப்போ போடணும், ஸ்டார் எப்போ போடணும், அந்த ரூல்ஸ் வச்சு நமக்கா தோணும்ல இப்படி இருந்ததுன்னா நம்ம HTML டேக்ஸ் எல்லாம் கேட்ச் பண்ணலான்ட்டு. ஸோ நான் வந்து அந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் எழுதியிருக்கேன். HTML டேக்னாவே இந்த மாதிரி ஒரு ஓப்பனிங், இந்த மாதிரி ஒரு க்ளோசிங் இருக்கும். அதுக்குள்ள வந்துட்டு எனி கேரக்டர் மேட்ச் பண்ணிக்கும். அதுக்குள்ள என்ன இருந்தாலும் எனக்கு வேண்டாம். ஓகேவா? ஸோ அதனால டாட் போட்டிருக்கேன். அண்ட் ஸ்டார், அது எவ்வளவு வாட்டி இருந்தாலும் எனக்கு வேண்டாம். அண்ட் கொஸ்டின் மார்க் வந்து எதுக்குன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு பேரை கண்டுபிடிக்குதுன்னா அதோட அடுத்த பேரை தான் கண்டுபிடிக்கணும் அதுக்காக. ஸோ இது வந்து ரெஜெக்ஸ் டீச் பண்ற செஷன் இல்லை இல்லையா, அதனால நான் அதை ரொம்ப டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணல. பட் நீங்க வந்து சிம்பிளி என்ன பண்ணுங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன பேட்டர்ன் தோணுதோ அதை இந்த மாதிரி ஒரு டூல போட்டு பார்த்துட்டு கரெக்டா நீங்க எதெல்லாம் வந்து கேப்சர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் கேப்சர் ஆகுதான்னு பாருங்க. நான் HTML டேக்ஸ்க்காக தான் இந்த ரெஜெக்ஸ் பேட்டர்ன் வந்து ஃப்ரேம் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து இது என்னோட டேக்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டா கேட்ச் பண்ணுது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி HTML டேக்ஸ் எல்லாம்
நான் என்ன பண்ணிக்கிறேன்னா சும்மா ரிமூவ் பண்ணிட்டு எம்டி ஸ்பேஸ் வச்சு சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணேன்னா யூஆர்எல்ஸ்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். யூஆர்எல்ஸ்னாவே ஹெச்டிடிபிஎஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்பர்ஸ்லாம் எனக்கு வேண்டாம். நம்பர்ஸ், ஸ்பெஷல் சிம்பிள்ஸ், அந்த அப்போஸ்ட்ரஃபி, கோட்ஸ் இது எதுவுமே எனக்கு வேண்டாம். ஸோ நான் என்ன பண்றேன்னா நெகோசியேஷன் யூஸ் பண்றேன். இந்த அப் ஆரோ போட்டாங்கன்னா நம்ம SQL எல்லாம் நாட் ஆஃப் அப்படின்னு போடுவோம்ல அந்த மாதிரி. ஸோ A to Z இந்த மாதிரி கேபிட்டல் லெட்டர் ஸ்மால் லெட்டர் இல்லாம வேற யாரா இருந்தாலும் எனக்கு தேவையே கிடையாது, எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ரிமூவ் பண்ணிடுறேன். எல்லாத்தையும் எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் வச்சு ரீப்ளேஸ் பண்றேன். லாஸ்டா வந்து என்ன பண்ணிடுறேன்னா எல்லா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸ்ட்ரிப் பண்றேன். ஸ்ட்ரிப் கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஸ்பேசஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ரிமூவ் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கிளீனிங் பைப்லைன் வந்து எழுதி வச்சிருக்கேன். இது எல்லாத்தையுமே நான் ரிவ்யூவையும் வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ என்னோட டேட்டா ஃப்ரேம்ல பாத்தீங்கன்னா கிளீன்டு ரிவ்யூஸ் வந்து எனக்கு இருக்கும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா திஸ் லுக்ஸ் பிரிட்டி மச் நீட். அதாவது எல்லாமே டெக்ஸ்டா மட்டும்தான் இருக்கு. தேவையில்லாத கொஸ்டின் மார்க், நம்பர்ஸ், டேக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். இன்னுமே கூட நிறைய ஃபில்டர் பண்ணி கிளீன் பண்ணிட்டே இருப்பாங்க. அந்த கான்ட்ராக்ஷன்ஸ் ரிமூவ் பண்றது, அப்புறம் இஸ், வாஸ், தேலா ரிமூவ் பண்றது, இந்த மாதிரி ஸ்டாப் வேர்ட்ஸ் ரிமூவ் பண்றது, அதெல்லாம் பண்ணுவாங்க. vocabulary பில்ட் பண்றதுனா உங்களுக்கு என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். நம்ம டெக்ஸ்ட்ல இருக்க யூனிக்கான வேர்ட்ஸ் அண்ட் அதோட கவுண்ட் அதை வந்து எடுத்து சேவ் பண்ணி வச்சுப்பாங்க. இதான் வந்து vocabulary பில்ட் பண்றது. இதுக்கான லாஜிக் வந்து நான் ஆட் பண்றேன். ஸோ இங்க என்ன பண்ணேன்னு பாத்தீங்கன்னா கவுண்டர்னு ஒன்று இருக்குங்க. இது வந்து பேசிக்லி கவுண்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பைத்தான்ல இருக்க ஒரு பேக்கேஜ் தான். அந்த கவுண்டர் வந்து எடுத்துக்கிறேன். கவுண்டரை வந்து எடுத்துட்டு என்னோட டேட்டா செட்ல இருக்க கிளீன் பண்ண ரிவ்யூவை எடுத்துட்டு ஒன்னொன்னையும் என் கவுண்டர்ல வந்து அப்டேட் பண்றேன். ஸோ என் சென்டென்சஸ் கிளிக் பண்ணிட்டு ஒரு ஒரு சென்டென்ஸையும் வந்து ஒரு ஒரு வேர்டையும் வந்து அப்டேட் பண்றேன். அண்ட் இங்க நல்லா நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா நான் வந்து 2 டோக்கன் வந்து புதுசா வச்சிருக்கேன். இது ரெண்டும் நானா கிரியேட் பண்றது. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா UNK. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அன்னோன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அன்னோன் அப்படின்னு ஒரு லேபிள் நானா கிரியேட் பண்றேன். அண்ட் பேட் அப்படின்னு ஒரு லேபிள் வந்து நானா கிரியேட் பண்றேன். ஸோ இந்த பேடிங் வந்து எதுக்குன்னா நம்ம டெக்ஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் லென்த்ல வந்து இருக்கும் இல்லையா. ஒரு ஒரு ரிவ்யூவும் சில ரிவ்யூஸ் சின்னதா இருக்கும், சில ரிவ்யூஸ் பெருசா இருக்கும். சின்னதா இருக்க ரிவ்யூஸும் பெருசா இருக்க ரிவ்யூஸையும் நம்ம வந்து படிச்சு பாசிட்டிவா நெகட்டிவா கண்டுபிடிச்சிருவோம். பட் நம்ம மாடலுக்கு கொடுக்கும்போது எல்லா இன்புட்டும் ஒரே சைஸ்ல தான் கொடுக்கணும் இல்லையா. ஸோ அதனால சின்னதா இருக்க ரிவ்யூவா நான் வந்து சைஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணும், எல்லாமே ஈவனான சைஸ்ல கொடுக்கணுன்றதுக்காக என்ன பண்ணிக்கலாம்னா பேடிங் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ராவா வந்து என்ன போட்டுக்கலாம்னா ஜீரோஸ் போட்டு எல்லாமே சேம் லென்த்ல நம்ம நெட்வொர்க் குள்ள அனுப்பி வைப்போம். இதுக்காக பேடிங் அப்படின்னு ஒரு லேபிள் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதோட கவுண்ட் டோக்கன் வந்து நம்பர் வந்து 0, அன்ஐடென்டிஃபைட் ஐ மீன் அன்னோன் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். அதுக்கு வந்து 1 இதெல்லாம் வந்து வச்சுக்கிறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து 0, 1 போயிடுச்சுன்னா இனிமே வர வேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே நம்பர் வந்து 2, 3, 4 அந்த மாதிரி தான் இண்டெக்ஸ் அசைன் ஆகணும்ல. நெக்ஸ்ட் இண்டெக்ஸ்னு சொல்லி 2ன்னு ஒன்று வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து இந்த கவுண்டர்ல இருக்க ஒரு ஐட்டமா நான் வந்து உள்ளக்குள்ள ப்ராசஸ் பண்ணி கவுண்ட் 2க்கு மேல இருக்கவங்களை மட்டும் என்னோட vocabularyல ஆட் பண்றேன். நோட் திஸ் பாயிண்ட். ஒரு வாட்டி பார்த்துட்டாவே அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறதுல அட்லீஸ்ட் 2 times ஆவது அந்த வேர்ட் வந்திருக்கணும். அந்த மாதிரி வேர்ட்ஸை மட்டும் எடுத்து நான் vocabularyல ஆட் பண்ணிக்கிறேன். vocabulary வேர்ட் அந்த பர்டிகுலர் வேர்டை ஆட் பண்ணிட்டு அதோட இண்டெக்ஸ் வந்து இந்த நம்பர் 2 அப்படின்னு அசைன் பண்ணிக்கிறேன். அப்புறம் இண்டெக்ஸ் வந்து அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கேன். இந்த மாதிரி இருக்கு. ஸோ என்னோட பேடிங் வந்து 0 அண்ட் அன்னோன் வந்து 1. இவங்களோட நம்பர்ஸ் வந்து இதுதான். மற்றபடி என்னென்ன வார்த்தைகள் படிச்சதோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு நம்பர் வந்து அசைன் பண்ணியிருக்கோம். பேசிக்லி ஒரு 1 2 3 அப்படியே ஃபுல்லா போடுறேன். நான் எல்லா வேர்ட்ஸுக்குமே போட்டு வச்சிருக்கேன். ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இது வந்து கிட்டத்தட்ட டிக்ஷனரி மாதிரி பில்ட் மட்டும் பண்ணி வச்சிருக்கோம். நம்ம ரிவ்யூஸ்க்கு வந்து இந்த நம்பர்ஸ் வந்து அடுத்து வந்து நம்ம ஆட் பண்ணணும். இதுதான் வந்து என்கோடிங் பண்றது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரொம்ப பெருசா இருக்கு, அதனால நான் வந்து இது பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா என்கோடிங்க்கு லாஜிக் எழுதியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்றேன்னா ஒரு சின்ன நெட்வொர்க் தான் பில்ட் பண்ண போறேன் அப்படின்றதுனால ஒரு 100 தான் என்னோட எல்லா ரிவ்யூவோட லென்த்துமே 100 தான் இருக்கணும்னு மேக்ஸ் லென்த் வந்து ஃபர்ஸ்ட் டிஃபைன் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா என்கோட்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். இந்த ஃபங்க்ஷனோட லாஜிக் என்னன்னா ஒரு சென்டென்ஸா உள்ள வரும். சென்டென்ஸை பிரிச்சு வார்த்தைகளை எடுத்துக்கணும். ஒரு வார்த்தையும் எடுத்துட்டு டிக்ஷனரியை போய் ரெஃபர் பண்ண, vocabularyல போய் அந்த வார்த்தை இருக்கான்னு பாரு. இருந்ததுன்னா அந்த வார்த்தையை எடுத்துக்கோ, அந்த வார்த்தையோட நம்பர் எடுத்துக்கோ பேசிக்லி. இல்லைன்னா அன்னோன்னு போட்டுரு அப்படின்னு சொல்றேன். ஏன்னா அன்னோனுக்கு வந்து நம்ம வேல்யூ ஆல்ரெடி அசைன் பண்ணோம். vocabulary.unknown is nothing but 1. ஸோ 1ன்னு வந்து போட்டுரும். ஐடிஸ் எல்லாத்தையும் அப்பெண்ட் பண்ணி ஒரு ஐடி ஒரு பர்டிகுலர் லென்த்துக்கு வந்து கிரியேட் ஆயிருக்கும். ஆனா அதுல நான் சொன்ன மேக்ஸிமம் லென்த் மட்டும் எடுத்துக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் என் ரிவ்யூல வந்து மொத்தம் 300 வேர்ட்ஸ் கூட இருக்கலாம். ஆனா நான் 100 தான் சொல்றேன் இல்லையா. ஸோ லிமிட் பண்றதுக்காக இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னா ஒருவேளை
100 விட கம்மியா இருக்கு 30 அந்த மாதிரி தான் இருக்கு நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் அப்படின்னா நீ வந்து பேடிங் பண்ணிக்கோ. இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் எதுக்காக இந்த பேடு அந்த அன்னோன்லாம் நம்ம ஒகாபுலரியில வச்சோம் அப்படின்ட்டு. ஸோ இந்த ரீசன்க்காக தான் வச்சோம். இப்போ எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்கோடும் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபங்க்ஷனை ரன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோட டேட்டா ஃப்ரேம்ல இருக்க அந்த க்ளீன் ரிவ்யூஸ் எடுத்துட்டு அப்ளை பண்ண போறேன். என்ன ஃபங்க்ஷன் அப்ளை பண்ண போறேன்? இந்த என்கோடுன்ற ஃபங்க்ஷன் வந்து அப்ளை பண்ண போறேன். பண்ணிட்டு இதை வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் என்கோடட் அப்படின்னு வச்சுக்கிறேன். அதாவது மோஸ்ட்லி இந்த டேட்டா ஃப்ரேம்ல இருக்க ஓல்டு ஒன்ஸை நம்ம மாற்றவே மாட்டோங்க. புது புது காலமா ஆட் பண்ணி நம்ம என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்றோமோ அது எல்லாத்தையுமே வந்து வச்சுப்போம். இந்த என்கோடட்ல நம்ம ஏதாவது நம்ம எடுத்துட்டு இருக்கிறது வந்து 12 தான் இல்லையா? ஸோ ரிவ்யூ 12 தான். முன்னாடி இந்த மாதிரி இருந்தது. கிளீன் பண்ணதுக்கு அப்புறமா இப்ப அதை ஃபுல்லா வந்து நம்ம என்ன மாதிரி மாத்திட்டோம்? இந்த மாதிரி நம்பர்ஸா மாத்திட்டோம். ஆஃப்டர் என்கோடிங் வந்துட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா நம்ம டேட்டா செட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு, இவ்வளோவெல்லாம் டெமோ பண்ண லேட் ஆகுன்றதுக்காக ஒரு 5000 சாம்பிள்ஸ் மட்டும் எடுத்துக்கிறேங்க. ஸோ நம்ம டேட்டா ஃப்ரேமை சாம்பிள் பண்றேன். டேட்டா ஃப்ரேம் சாம்பிள்னு வச்சுக்கிறேன். ரேண்டமா தான் பண்றேன். 5000 சாம்பிள்ஸ் எடுத்துக்கிட்டு இண்டெக்ஸ் வந்து ரீசெட் பண்ணிட்டேன். ஸோ ரீசெட் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னன்னா டிஃபால்ட்டா அதுக்கு ஒரு கவுண்டர் வேல்யூஸ் இருக்கும்ல 1 to 50,000 இருந்திருக்கும் இல்லையா? அந்த இண்டெக்ஸ் வந்து இப்ப நான் சாம்பிள் பண்ணி எடுத்துட்டனால வேற வேற நம்பர்ஸ் எடுத்திருப்பேன். ஸோ ரீசெட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாமே 1ல இருந்து 5000 வரைக்கும் தான் இருக்கும். ஓகே, அதுக்கப்புறமா வந்து அதோட ஷேப் வந்து காமிக்கிறேன். இந்த 5000 சாம்பிள்ஸ் எடுத்துட்டு நம்ம வந்து ட்ரெயின் அண்ட் வேலிடேஷன் வந்து ஸ்பிட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை வந்து நம்ம சப்மிஷன் எதுவும் பண்ண போறது இல்லை. அதுக்காக வந்து நான் என்ன பண்ணேன்னா டெஸ்டிங் எதுவுமே பண்ணேங்க. ட்ரெயின்ல எப்படி இருக்கு, பார்க்காத டேட்டாவை காமிச்சா எப்படி பிஹேவ் பண்ணுது, இதை மட்டும் தான் வந்து ரெக்கார்ட் பண்ண போறேன். ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணிக்கிறேன்னா என்னோட ட்ரெயின் டெஸ்ட்லெட் SQL-ல வந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். என்னோட என்கோடட் லேபிள் இது ரெண்டுல தான் எனக்கு தேவையானதெல்லாம் இருக்கு இல்லையா? மற்றதெல்லாம் சும்மா அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டெப்ஸ். ஸோ இது ரெண்டை மட்டும் கொடுத்துக்கிறேன். இதை வந்து ஸ்பிட் பண்ண சொல்லிடுறேன். ஸ்பிட் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட டேட்டா செட் இப்படிதான் இருக்கு. ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நெட்வொர்க் கிட்ட நம்ம டேட்டாவா கொடுத்துடலாம். ஸோ நாம வந்து நியூரல் நெட்வொர்க்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்காக பைத்தான்ல யூஸ் பண்றது வந்து பைடார்ச். ஸோ பைடார்ச்ல நம்ம டேட்டா வந்து எப்பவுமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டா தான் கொடுக்கணும் இல்லையா? சும்மா அப்படியே தூக்கி கொடுத்துட முடியாது. ஸோ 3 கன்வர்ஷன்ஸ் வந்து நம்ம பண்ண வேண்டியதா இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம டேட்டாவை எல்லாத்தையுமே இப்போதைக்கு இது எல்லாமே சீரீஸா இருக்கு இல்லையா? ஒரு டேட்டா பாயிண்ட்டையுமே ஒரு டென்சரா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கப்புறமா ஒரு டேட்டா செட்டா மாத்தணும். அதுக்கப்புறமா அந்த டேட்டா லோடர்ல போடணும். இதெல்லாம் எதுக்காக பண்ணணும் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லயே பார்த்திருக்கோம். ஸோ பைடார்ச்ல வந்து அந்த ஃபங்க்ஷனல் யூனிட்டே டென்சர் தான். ஸோ கண்டிப்பா டென்சரா மாத்திடணும். டேட்டா செட் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா நம்மளோட எக்ஸ் வேல்யூஸ் அண்ட் ஒய் வேல்யூஸ் இது ரெண்டையும் அப்படியே கம்பைன் பண்ணி பேரா வந்து ஆக்கி கொடுக்கும். அண்ட் டேட்டா லோடர் வந்து உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம எப்பவுமே நியூரல் நெட்வொர்க்ல டேட்டாவை வந்து ஒன்னொன்னால அனுப்ப மாட்டோம், பேட்சா தான் அனுப்புவோம். ஸோ நான் வந்து இப்போ ஒரு 4000 டேட்டா பாயிண்ட்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னா என்னோட பேட்சோட சைஸ் வந்து நான் சொல்லிடுவேன் முன்னாடியே ஒரு 50-50-50 பிரிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்றேன்னா அந்த பிரிக்கிற வேலை கொடுக்குற வேலை அது எல்லாத்துக்கும் நாம லாஜிக் எழுத வேண்டாம். டேட்டா லோடர் கிட்ட கொடுத்துட்டோம் அப்படின்னா அதுவே வந்து ஹேண்டில் பண்ணிடும். ஸோ இந்த ரீசனுக்காக நம்ம டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணிக்கணும். ஸோ டார்ச்ல தேவையான லைப்ரரிஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டா வந்து டேட்டா செட் கிளாஸ் வந்து நான் எழுதியிருக்கேன். ஸோ யூஸ்வலா நான் என்ன பண்ணுவேன்னா டேரக்டா டென்சரா கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒரு லைன், டேட்டா செட்டை கன்வெர்ட் பண்ணதுக்கு ஒரு லைன், டேட்டா லோடரா மாத்துறதுக்கு ஒரு லைன் பண்ணுவேன். இந்த டைம் ஒரு ப்ரொடக்ஷன் லெவல்ல என்ன பண்ணுவோமோ அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஐ ஹவ் ரிட்டன் IMDb டேட்டா செட் கிளாஸ். இது வந்து ஒரு கஸ்டம் கிளாஸ், நானா தான் கிரியேட் பண்றேன். இது எதை இன்ஹெரிட் பண்ணுது அப்படின்னா இந்த பைடார்ச்ல இருக்க டேட்டா செட்டை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. ஸோ நார்மலா டேட்டா செட்ல இருக்க எல்லா ஃபீச்சர்ஸுமே இதுக்கு வந்து வந்துடும். அது இல்லாம இதை வந்து நான் இன்ஹெரிட் பண்ணணும் அப்படின்னா நான் ஒரு 3 மெத்தட்ஸ் வந்து நானா டிஃபைன் பண்ணணும். ஐ மீன் இதெல்லாம் ஆல்ரெடி இருக்குதுதான், இதுக்கு என்னோட இம்ப்ளிமெண்டேஷன் வந்து நான் கொடுக்கணும். இனிட் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், எப்பவுமே இந்த கிளாஸ் இன்வோக் ஆனாலும் ஃபர்ஸ்ட் இதுதான் வந்து நடக்கும். அந்த இனிட்குள்ள வந்து நான் வந்து டென்சரா வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். torch.tensor in டேட்டா டைப்பை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் லென்த்ல வந்து சிம்பிளி என்னோட டேட்டாவோட லென்த்தை வந்து கொடுக்கணும். கெட் ஐட்டம்னா அப்படியே ஜோடியா எடுத்து கொடுக்கணும். XY எடுத்து கொடுக்கணும். ஸோ இது மூணுத்துக்கும் நான் இம்ப்ளிமெண்டேஷன் எழுதிட்டேன் அப்படின்னா ஐம் குட். நான் வந்து இந்த டேட்டா செட் கிளாஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம், ஐ மீன் இன்ஹெரிட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இந்த வாட்டி அந்த மாதிரி பண்ணி வச்சுப்பேன். பண்ணதுக்கு அப்புறமா பேட்ச் சைஸ் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா? பேட்ச் சைஸ் எது வேணா கொடுத்துக்கலாம். நான் வந்து சிம்பிளி 64 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டேட்டா லோடர் வந்து கிரியேட் பண்ணி ட்ரெயின் லோடர் அண்ட் வேலிடேஷன் லோடர்னு வச்சுக்கிறேன். ஸோ IMDb டேட்டா செட் கிளாஸ்க்கு எக்ஸ் ட்ரெயினிங் ஒய் ட்ரெயினிங் கொடுக்குறேன். அண்ட் பேட்ச் சைஸ் ஷஃபில் பண்ணணுமான்னு கேட்டா ஆமா, ட்ரைனிங் பண்ணும்போது டேட்டாவை ஷஃபில் பண்ணி அனுப்புறது நல்ல பழக்கம் இல்லையா? முன்னாடியே ஷஃபில் பண்ணிட்டோம், ஸ்டில் அண்ட் ஷஃபிலிங் அகைன் அதை பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு வேலிடேஷன் லோடர் வந்துட்டு சேம் வே. ஆனா இது வேலிடேட் தான் பண்ண போறதுனால இங்க நான் ஷஃபில் வந்து பண்ணல. ஓகே, ஸோ
ஓகே. சீரியஸா இருக்கிறதுனால இட்ஸ் நாட் ஒர்க்கிங். நான் என்ன பண்ணேன்னா லிஸ்ட்டை மாற்றி விட்டுறேன். ஸோ இப்போ வந்து என்னோட ட்ரெயின் லோடர் அண்ட் வேலிடேஷன் லோடர் நான் சொன்ன பேட்ச் சைஸ்ல அழகா பிரிச்சு ரெடியா இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம நெட்வொர்க் பில்ட் பண்ண வெளியே போயிடலாம். ஆல்ரைட். ஸோ மாடல்ஸ் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் வந்து குட்டியா ஒரு கிரியேட் மாடல் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ நியூரல் நெட்வொர்க்ல என்ன நடக்கும்? ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் நடக்கும், லாஸ் கம்ப்யூட் பண்ணுவாங்க, பேக்வர்ட் ப்ராபகேஷன் நடக்கும். கரெக்டா? ஸோ ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் இதெல்லாம் பண்றதுக்கு வந்துட்டு நம்ம நெட்வொர்க்கோட ஆர்கிடெக்சர் டிஃபைன் பண்ணுவோம். இந்த மாடல் கிளாஸ்னு ஒன்று நான் இனிமே தான் கிரியேட் பண்ணுவேன். இதுல தான் வந்து அந்த RNN மாடலா LSTM மாடலா அப்படிங்கிறதெல்லாம் நான் கால் பண்ணிக்குவேன். அதுக்கு வந்து என்னோட டோட்டல் ஒகாபுலரி சைஸை வந்து இன்புட்டா கொடுக்குறேன். இது எதுக்குன்னா அந்த மாடலோட ஆர்கிடெக்சர்ல நியூரான்ஸ்க்குலாம் நம்ம சைஸ் டிசைட் பண்ணோம்ல, அதுக்காக தேவைப்படுது. அதனால இந்த பேராமீட்டரா பாஸ் பண்ணியிருக்கேன். டிவைஸ் வந்து நம்ம CPU யூஸ் பண்றோமா GPU யூஸ் பண்றோமா அப்படின்றதுக்காக. கிரைட்டீரியான் இஸ் நத்திங் பட் நம்ம எந்த லாஸ் வந்து வச்சு ஃபைனல் ஸ்டேஜ்ல வந்து கம்பேர் பண்ணுவோம். அதுக்கு வந்து நான் பைனரி கிராஸ் என்ட்ரோபி யூஸ் பண்றேன் பிகாஸ் இட் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் ப்ராப்ளம். நெக்ஸ்ட் லாஸ்டா வந்து ஆப்டிமைசர். பேக் ப்ராபகேஷன் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் ஆப்டிமைசர்ஸ்ல நான் வந்து ஆடப் சூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த லாஸ்னா என்ன, ஆப்டிமைசர்னா என்ன, இதுல என்னென்ன டைப்ஸ் இருக்கு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா எல்லாத்தையும் பத்தி ஆல்ரெடி தமிழ்லயே நம்ம சேனல்ல வீடியோஸ் இருக்கு. கார்ட்ஸ்ல ஆட் பண்றேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ இது மூணையுமே நான் கிரியேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணி வச்சுக்கிறேன். ஆல்ரைட். ஸோ சிம்பிள் RNNக்கு தேவையான லைப்ரரிஸ்லாம் நான் இங்கே இம்போர்ட் பண்ணி வச்சிருக்கேன். நான் வந்து நெக்ஸ்ட் வந்து சிம்பிள் RNN அப்படின்னு ஒரு கிளாஸ் எழுதி வச்சிருக்கேன். அது வந்து நியூரல் நெட்வொர்க்கோட NN மாடியூலை வந்து இன்ஹெரிட் பண்ணுது. அப்பதான் அந்த நியூரல் நெட்வொர்க்ல இருக்க எல்லா கேப்பபிலிட்டிஸும் இதுக்கு வரும் இல்லையா, அதுக்காக இது பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து எந்த கிளாஸ் வந்து நம்ம இன்ஹெரிட் பண்ணாலும் எழுதினாலும் இனிட் மெத்தட் வந்து கண்டிப்பா வேணும். ஏன்னா அந்த கிளாஸை இன்வோக் பண்ணும்போதே அது எல்லாமே வந்து செட் பண்ணி விட்டுருவாங்க. அப்புறம் சூப்பர் டாட் இனிட் இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பேரண்டோட இனிட்டை வந்து இன்வோக் பண்றதுக்காக. ஸோ இப்போ நம்ம கிட்ட வந்து டெக்ஸ்ட் எல்லாமே நம்பர்ஸா கன்வெர்ட் ஆயிருக்கு. என்கோட் பண்ணிட்டோம், நம்ம கவுண்டர் வச்சு என்கோட் பண்ணியிருக்கோம். பட் ஸ்டில் வந்து இதுக்கு நடுவுல வந்து சிமாண்டிக் சிமிலாரிட்டிலாம் கிடையாது. இது சும்மா 1 2 3 தான் கரெக்டா. ரெண்டு வார்த்தைக்கு நடுவுல இருக்க ஒற்றுமை எல்லாம் இதால கேப்சர் பண்ண முடியாது. ஸோ அதெல்லாம் கேப்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம இதை எம்பெடிங்ஸா கன்வெர்ட் பண்ணணும். இதுல வந்து ரெண்டு வெரைட்டி இருக்கு. ஒண்ணு நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த கவுண்டர்ஸ் எடுத்துட்டு நம்மளே டைரக்டா ஒரு வேர்ட் டு வெட் மாடலோ இல்ல வேற ஏதாவது ஒரு நல்ல நியூரல் நெட்வொர்க் மாடல் யூஸ் பண்ணி எம்பெடிங்கா கன்வெர்ட் பண்ணிட்டு பெஸ்ட் எம்பெடிங்ஸை கொண்டு வந்து நெட்வொர்க் கிட்ட கொடுக்கலாம். இப்படி இல்ல, நான் எல்லாத்தையுமே இப்படி நியூரல் நெட்வொர்க் தான் ட்ரெயின் பண்றேன், அப்படியே போற போக்குல அதையும் ட்ரெயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நான் இங்க அதான் பண்ணிருக்கேன். நான் என்ன பண்றேன்னா இந்த கவுண்டர் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு ஒரு எம்பெடிங் லேயர் வந்து ஃபர்ஸ்ட் பில்ட் பண்றேன். இந்த லேயருக்கு வந்து என் ஒகாபுலரியில இருக்க மொத்த வேர்டிங்ஸோட சைஸையுமே கொடுத்துருவேன். கொடுத்ததுக்கு அப்புறமா எம்பெடிங் டைமென்ஷன் வந்து நாம டிசைட் பண்றதுதான். நான் உங்களுக்கு டெமோல எல்லாம் வந்து டைமென்ஷன் ஆஃப் 4 வந்து வச்சு காமிச்சிருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி கிட்டத்தட்ட 4 5 6 எது வேணா எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னா நம்ம வொக்காபுலரியில இருக்க ஒரு வார்த்தையுமே இத்தனை டைமென்ஷன் நம்பர்ஸ் வச்சு நம்ம வந்து எக்ஸ்பிரஸ் பண்ண போறோம், அந்த இன்ஃபர்மேஷனை கேப்சர் பண்ண போறோம். அதுக்கு தான் இந்த எம்பெடிங் டைமென்ஷன். ஸோ நான் வந்து இது ப்ராக்டிக்கல் அப்ளிகேஷன்றதுனால பெரிய நம்பர் எடுத்துக்கிட்டேன். இந்த வாட்டி 128 வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் பேடிங் இண்டெக்ஸ். ஸோ பேடிங் இண்டெக்ஸோட நம்பர் என்னன்றதை நான் முன்னாடியே வந்து சொல்லிட்டேன். ஸோ 0ன்னு யாராவது போட்டிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீ ரொம்ப எஃபர்ட் போடாத, அந்த 0வை கண்டுக்க வேண்டாம், ஏன்னா அவன் வெறும் பேடிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் சொல்லிடுறேன். இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு என்னோட எம்பெடிங் லேயர் வந்து ஃபர்ஸ்ட் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நியூரல் நெட்வொர்க் பில்ட் பண்றது. நான் சிம்பிளா ஒரே ஒரு RNN லேயர் தான் வச்சிருக்கேங்க. ஸோ இதுல வந்து என்னோட இன்புட் என்னன்னு சொல்ல போறேன். ஸோ இன்புட் பாத்தீங்கன்னா 128. ஏன்னா ஒரு வேர்டுக்குமே வந்து 128 வெக்டர்ஸ் நான் யூஸ் பண்றேன். ஸோ இன்புட் 128 வரும். அதுக்கப்புறமா என்னோட நம்பர் ஆஃப் நியூரான்ஸும் வந்து நான் இங்க 128ன்னு வச்சுக்கிறேன். இதுவும் நம்ம இஷ்டம் தான், நம்ம பார்த்து எது வேணா சூஸ் பண்ணிக்கலாம். இங்க வந்து 128ன்னு வச்சிருக்கேன் நான். பேட்ச் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூ. இது வந்து நீங்க நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இதை வந்து காமிக்கிறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றேன்னா ஒன்னொன்னா எழுதிக்கிறேன். நம்மளோட நெட்வொர்க்ல நம்ம வச்சிருக்க பேட்ச் சைஸ் வந்து 64. நம்மளோட ஒரு ரிவ்யூவையும் நான் வந்து ஒரு 100 டைமென்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்றேன். அண்ட் எம்பெடிங் சைஸ் வந்து 128 வச்சிருக்கேன்.
ஓகேவா? ஸோ இது 3யும் வந்து எடுத்துக்கலாம். இன்புட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்சா தான் உள்ள போகும். கரெக்ட்டா? ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒரு 64 ஒரு பேட்ச் வந்து உள்ள போகும். அந்த 64ல வந்துட்டு ஒரு ரிவ்யூவும் 100 டைமென்ஷன்ல எக்ஸ்பிரஸ் பண்ணியிருக்காங்க. கரெக்ட்டா? இது வந்து இன்புட்டோட சைஸ். இதுக்கப்புறமா நான் என்ன பண்றேன்னா, இப்ப எம்பெடிங் லேயர்னு ஒண்ணு ஆட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த 64 மெம்பர்ஸ்க்கும் 100 டைமென்ஷன்ல எக்ஸ்பிரஸ் ஆன மெம்பர்ஸ்க்குள்ள இருக்க ஒரு வார்த்தையும் இப்ப 128, 128, 128ஆ எக்ஸ்பிரஸ் ஆக போகுது. ஓகேவா? ஸோ இத வந்து எஸ் 64, 100, 128ன்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா ம் இதுல வந்து நான் வந்து இந்த ஆர்டர வந்து மாத்துறேன்னு வைங்களேன். 64, 100, 128 ஃபர்ஸ்ட் எப்போதுமே பேட்ச் தான் இருக்கணும். 64ன்றது தான் முதல்ல இருக்கணும். ஒருவேளை இந்த இடத்துல 64 இல்லாம 100 நான் வந்து பாஸ் பண்றேன்னு வைங்களேன். 100, 64, 128ன்னு வச்சுக்கோங்களேன். நெட்வொர்க் என்ன பண்ணும்னா 100ன்னு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா அந்த 100 வேர்ட்ஸை வந்து எடுத்துட்டு அதுக்கப்புறமா அதை வந்து 64ஆ பிரிச்சு அதுக்குள்ள இருக்க ஒருத்தருக்கும் 128 சைஸ் போல அப்படின்னு புரிஞ்சுக்கும். பட் அப்படி கிடையாது இல்லையா? எப்போதுமே நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸை தான் வந்து நம்ம பேட்சை தான் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்பணும். கரெக்டா? அப்படி அனுப்பிச்சா தானே கரெக்டா இருக்கும். ஸோ 64 பேரு அதுக்குள்ள 100 டைமென்ஷன்ல இருக்க ரிவ்யூஸ் அதுல ஒரு டைமென்ஷன் 128 இதுதான் கரெக்டான ஆர்டர் இல்லையா? இந்த ஆர்டர் வந்து நீ கரெக்டா எடுத்துக்கோ அப்படின்றதுக்காக பேட்ச் ஃபர்ஸ்ட் ஈக்குவல் டு ட்ரூன்றத கண்டிப்பா கொடுக்கணும். ஸோ இதை வந்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். லாஸ்டா வந்து ஒரு சிங்கிள் ஃபுல்லி கனெக்டட் லேயர். இது என்னன்னு பாத்தீங்கன்னா அவுட்புட் ப்ரிடிக்ட் பண்ணதுக்காக பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்துட்டு. ஸோ 128 நியூரான்ஸையும் வந்து வச்சுட்டு அது டு வந்து 1 128, 1ன்னு சொல்லி டிஃபைன் பண்ணியிருக்கேன். சிங்கிள் நியூரான் பேசிக்லி. அதோட இன்புட் வந்து 128, அவுட்புட் வந்து 1 அதை தான் எழுதியிருக்கேன். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து ஃபார்வர்ட் ப்ராபகேஷன்ல என்னென்ன நடக்கணும். இப்போதைக்கு இனிட்ல எல்லாத்தையும் டிஃபைன் மட்டும் தான் பண்ணி வச்சிருக்கேன். ஃபார்வர்ட்ல அப்படியே இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணாதான் ஒன்னொன்னா நடந்துகிட்டே வரும் நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எப்போதுமே எம்பெடிங் பண்ணிடணும். எம்பெடிங் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதான் நம்மளோட இன்புட். அந்த எக்ஸை வந்து ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க் உள்ள கொடுக்கணும். கொடுத்தா எனக்கு ஒரு அவுட்புட் அண்ட் ஹிடன் ஸ்டேட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு ரெக்கரண்ட் நியூரல் நெட்வொர்க்ஸ்னா என்னன்னு தெரியும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் டு ரிவைஸ், ஒரு டைம் ஸ்டாம்ப்க்கும் ஒரு வார்த்தையா உள்ள போகும் என் நெட்வொர்க் உள்ள. ஸோ நான் 128 நியூரான்ஸ் வச்சிருக்கேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் ஒரு வேர்டு உள்ள போகும். அடுத்த வேர்ட் டைம் ஸ்டாம்ப் 2ல உள்ள போகும். டைம் ஸ்டாம்ப் 3ல அதுக்கு அடுத்த வேர்டு உள்ள போகும். ஒரு வேர்டுக்கும் ஒரு அவுட்புட் வரும். அது அடுத்தடுத்த செல்லுக்கு அப்படியே பாஸ் ஆயிட்டே இருக்கும். அண்ட் ஒரு வேர்டுக்கும் ஒரு ஹிடன் ஸ்டேட் வரும். விச் இஸ் நத்திங் பட் அதோட மெமரி பிரெயின் நான் சொன்னேன் இல்லையா? அது வந்து அப்டேட் ஆகும். ஸோ இந்த பிரெயின் வந்து அப்டேட் ஆகி லாஸ்டா என்ன வேல்யூ இருக்கோ அதுதான் நமக்கு வந்து அவுட்புட்டா கிடைக்கும். ஸோ ஒரு ரிவ்யூக்கும் அந்த லாஸ்ட் ஹிடன் ஸ்டேட் மட்டும் தான் நமக்கு அவுட்புட்டா கிடைக்கும். ஓகேவா? ஸோ அவுட்புட்டும் கிடைச்சிருச்சு, ஹிடனும் கிடைச்சிருச்சு. இப்போ டைமென்ஷன் செக் பண்ணிடலாம் குயிக்கா. இன்புட்டோட டைமென்ஷன் நான் முதவே உங்களுக்கு சொன்னேன். 64, 100, 128. ஓகேவா? அவுட்புட்டும் பார்த்தீங்கன்னா 64 பேத்துக்குமே தான் வரும். ஸோ 64, 100, 128 இது அவுட்புட்டோட டைமென்ஷன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹிடனோட டைமென்ஷன். ஹிடன் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பிரெயின் தான். அந்த ஒரு பிரெயின்ல தான் கண்டினியூஸா அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ 1, 64, 128 அதாவது இந்த 64 பேருக்கும் ஒரே ஒரு ஹிடன் ஸ்டேட் தான் இருக்கு. அந்த ஹிடன் ஸ்டேட்டோட டைமென்ஷன் என்பது 128 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இதுல இந்த 1ன்றது எனக்கு தேவையில்லை. அதனால நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்குவீஸ் பண்ணி 1 வந்து எடுத்துறேன். 64, 128 எனக்கு அடுத்ததுக்கு இன்புட்டா போகும். which is nothing but fully connected layer. fully connected layerக்கு 64, 128 போச்சு அப்படின்னா அந்த fully connected layer எனக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் கொடுக்கும். அந்த 64 டைமென்ஷனுக்கும் ஒரு இது வந்து கொடுக்கும். ஐ மீன் எல்லாத்துக்குமே ஒன்று தானே சொல்லும். பாசிட்டிவ் ரிவ்யூவா நெகட்டிவ் ரிவ்யூவான்னு சொல்லலாம். 64 பேத்துக்கும் இந்த 128 டைமென்ஷனை வச்சுக்கிட்டு. ஸோ 64, 1ன்னு வரும். லாஸ்டா இந்த ஸ்குவீஸ் வந்து எதுக்கு பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 1 எனக்கு தேவையில்லை. வெறும் 64 மட்டும் போதும். அதுக்காக இந்த 1 சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மாடல் ட்ரைனிங்கான மெத்தட் வந்து எழுதியிருக்கேன். ஸோ ட்ரெயின் மாடல்னு ஒரு மெத்தட் வச்சிருக்கேன். ஸோ என்ன மாடல் யூஸ் பண்ண போறோம், அதோட ட்ரைனிங் டேட்டா என்ன, வேலிடேஷன் டேட்டா என்ன கிரைட்டீரியா, என்ன லாஸ் ஃபங்க்ஷன், என்ன ஆப்டிமைசர், என்ன டிவைஸ், இது எல்லாமே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஈபாக்கும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு ஈபாக்னா நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மளோட டேட்டா செட்டை ஒரு வாட்டி நம்ம நெட்வொர்க் வந்து பார்த்துருச்சு அப்படின்னா அதை 1 ஈபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க வந்து என்கிட்ட 4000 ட்ரைனிங் சாம்பிள்ஸ் இருக்கு இல்லையா? இந்த 4000 நான் 64 சாம்பிள்ஸா பிரிக்கிறேன். So 4000 divided by 64 gives me 63 batches.
ஸோ மொத்தமா இந்த 63 பேட்சஸும் ஒரு வாட்டி ரன் ஆயிடுச்சு அப்படின்னா அது 1 ஈபாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 5 ஈபாக்ஸ்ல 5 டைம்ஸ் வந்து 64 பேட்சஸ் வந்து எனக்கு ட்ரெயின் ஆகும். ஸோ இது வந்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஒரு ஈபாக்கா ஆரம்பிக்கிறாங்கங்க. இது வந்து ட்ரைனிங் பண்றதுக்கான கோடு. ஸோ ட்ரைனிங்னா மாடல் டாட் ட்ரெயின் அப்படின்னு ஃபர்ஸ்ட் செட் பண்ணிக்கணும். ஸோ ட்ரெயின்னு சொல்லிட்டோம் அப்படின்னாவே இது பேக் ப்ராபகேஷன் பண்ண போகுதுன்னு அர்த்தம். ஸோ நியூரல் நெட்வொர்க்கோட ஃபார்வர்ட் பேக்வேர்ட் இது ரெண்டுமே நடக்க போகுதுங்க. ஸோ என்னென்ன வேணுமோ அது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கிறேன். அண்ட் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ டேட்டா லோடர்ல இருந்து எடுத்து நம்ம சிபியூஓ ஜிபியூஓ என்ன யூஸ் பண்றோமோ அதுல வந்து இது பண்ணி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆப்டிமைசர் டாட் ஜீரோ கிராட். இது எப்படின்னா ஒரு பேட்ச் ஸ்டார்ட் ஆகும்போது அந்த கிரேடியன்ட் டிசென்ட் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ அதை ஜீரோ கிராட்னு மாத்திட்டோம் அப்படின்னா அப்பதான் ஆப்டிமைசர் வந்து ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறமா அவுட்புட்ஸ் வந்து மாடல் கிட்ட ஃபார்வர்ட் ப்ராபகேஷன் நடந்தோன்னா கிடைக்கும். அதுக்கப்புறமா லாஸ் கம்ப்யூட் பண்ணுவோம் இல்லையா? லாஸ் கம்ப்யூட் பண்ணும்போது கிரைட்டீரியான்ல தான் நம்மளோட பைனரி கிராஸ் என்ட்ரோபி லாஸ் வச்சிருக்கோம். ஸோ அந்த லாஸை கம்ப்யூட் பண்ணி லாஸ்ல வச்சுக்கிறோம். லாஸ் டாட் பேக்வேர்ட் இதுதான் அந்த மேஜிக் லைன். இந்த ஒரு லைன்ல வந்துட்டு நம்ம கிரேடியன்ட் டிசென்ட் வில் பி கம்ப்ளீட்லி டேக்கன் கேர் ஆஃப். அந்த பேக் ப்ராபகேஷன் பண்றது, கால்குலஸ் கண்டுபிடிக்கிறது, வெயிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கால்குலேட் பண்ணது, அது எல்லாமே இதுல நடந்துரும். எல்லாமே பைடார்ச் வந்து நமக்காக பண்ணி கொடுத்துரும். ஆப்டிமைசர் டாட் ஸ்டெப் இது சொல்லும் போதுதான் எக்ஸாக்டா அந்த கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் வெயிட்ஸோட அப்டேட் பண்ணும். அப்டேட் பண்ணதுக்கு அப்புறமா ட்ரைனிங் லாஸ் என்ன அப்படிங்கறத ஒரு ஐட்டம்காக ஆட் பண்ணுவாங்க. இனிஷியலி ட்ரைனிங் லாஸ் எனக்கு 0வா இருக்கும். ஒரு பேட்சுக்கும் அப்படியே ட்ரைனிங் லாஸ் வந்து அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கும். அதுக்கப்புறமா எனக்கு ப்ராபபிலிட்டிஸ் கிடைக்கும். ப்ராபபிலிட்டிஸ் ஆர் ரா ஸ்கோர்ஸ். அதாவது ரா ஸ்கோர்ஸ் வந்து இருக்கும். அதை எடுத்துட்டு நான் வந்து ப்ராபபிலிட்டியா கன்வெர்ட் பண்ணுவேன். அதை வச்சுதான் நம்ம வந்து 0.5க்கு மேல இருந்ததுன்னா அது ஒரு பாசிட்டிவான ரிவ்யூ, 0.5க்கு கீழே இருந்ததுன்னா அது ஒரு நெகட்டிவான ரிவ்யூ அப்படின்னு கன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ கன்க்ளூட் பண்ணதை ப்ரிடிக்டட்னு வச்சிருக்கேன். ஸோ இது நான் கண்டுபிடிச்சது. இது வந்து ஆக்சுவலா இருக்குது ஒய் பேட்ச்ங்கிறது. ஸோ இந்த ரெண்டையுமே எடுத்துட்டு நான் வந்து ஸ்கோர் போடுவேன். அக்யூரசி ஸ்கோர் போட்டு பார்த்துப்பேன். இது வந்து ஒரு பேலன்ஸ்டான டேட்டா செட் அப்படிங்கிறதுனால நான் வெறும் அக்யூரசி ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கிளாசிபிகேஷன் ப்ராப்ளம் சால்வ் பண்றோம். அண்ட் ஆவரேஜ் ட்ரைனிங் லாஸ். ஆவரேஜ் ட்ரைனிங் லாஸ்னா ஒன்றும் இல்லைங்க. நம்மளோட ட்ரைனிங் லாஸ் டிவைடட் பை லென்த் ஆஃப் த ட்ரைனிங் லோடர். ஸோ ட்ரைனிங் லாஸ் அப்படிங்கிறது வந்து ஒட்டுக்க மொத்தமா கால்குலேட் பண்ணி வச்சிருப்பாங்க. அது வந்து பயஸ்டா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக ட்ரைனிங் லோடரோட லென்த்தால டிவைட் பண்ணிக்கிறாங்க. இங்க ட்ரெயின் லோடரோட லென்த் வந்து 4000. ஸோ அதை வச்சு மொத்தமா டிவைட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு இப்பாக்கா மொத்தமா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, அதே இதுல வந்துட்டு we will go and do the validation. வேலிடேஷன் பண்ணும்போது மாடல் டாட் ட்ரெயின் இருக்கத மாடல் டாட் எவால்னு மாத்திப்பாங்க. இங்க வந்து பேக் ப்ராபகேஷன் நடக்காது, கிரேடியன்ட் டிசென்ட் எல்லாம் கம்ப்யூட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த டார்ச் டாட் நோ கிராட் அப்படின்ற லைன் எழுதியிருக்கோம். இங்க வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம்னா அதே மாதிரி வேலிடேஷன்ல இருக்கதையும் பேட்சா தான் ப்ராசஸ் பண்ணுவாங்க. சேம் 64 தான் பேட்ச் சைஸ். இங்க 1000 சாம்பிள்ஸ் 1000 டிவைட் பை 64 போட்டுப்பாங்க. அவுட்புட் கண்டுபிடிப்பாங்க. ஆனா நல்லா நோட் பண்ணீங்கன்னா இந்த 2 லைன் இங்க இருக்காது. இது வந்து பேக் ப்ராபகேஷனுக்காக பண்றது. அந்த ரெண்டுமே இங்க பண்ணாம டைரக்டா லாஸ் கம்ப்யூட் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அந்த ப்ராபபிலிட்டியை வந்து கம்பேர் பண்ணி அக்யூரசி ஸ்கோர் எழுதிக்கிறாங்க. அண்ட் லாஸ் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸால வந்து ஆவரேஜ் பண்ணி வச்சுக்கிறாங்க. ஆவரேஜ் வேலிடேஷன் லாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிறாங்க. ரைட். ஸோ குயிக்கா வந்து நம்ம கிரியேட் பண்ண அந்த RNN வந்து நம்ம ட்ரெயின் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இங்க வந்து சிம்பிளிசிட்டிக்காக நான் 5 ஈபாக்கே தான் வச்சிருக்கேன். ஏன்னா குயிக்கா நம்ம ரிசல்ட் பார்க்கலான்னுட்டு. ஸோ ட்ரைனிங் லாஸ் நல்லா குறைஞ்சிருக்கு. ட்ரைனிங் அக்யூரசியும் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. வேலிடேஷன் லாஸ் வந்து கொஞ்சம் ஆசிலேட் ஆயிட்டு இருக்கு. பட் குறையுது. 69ல இருந்து 70 வந்து 70 80 போய் திருப்பி 70 வருது. அக்யூரசி பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து சுமாரா தான் இருக்கு. திஸ் இஸ் அஸ் எக்ஸ்பெக்டட். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும் சிம்பிள் RNN பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய டெக்ஸ்ட் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா அது வந்து டுவர்ட்ஸ் த எண்ட் போகும்போது மறந்துரும். நம்ம ஒரே ஒரு ஹிடன் ஸ்டேட்டை மட்டும் தான் வந்து யூஸ் பண்றோம். ஒரே ஒரு RNN லேயர் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த ரீசனுக்காக தான் நம்ம நெக்ஸ்ட் வந்து LSTM RNN வந்து யூஸ் பண்ணோம். ஸோ சிம்பிள் RNNல எனக்கு அரௌண்ட் 51 தான் வந்து கிடைக்குது அக்யூரசி அன்சீன் டேட்டால. ஸோ நான் என்ன பண்ணேன்னா நெக்ஸ்ட் வந்து ஒரு LSTM வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி பார்க்குறேன். LSTMக்கு பெருசா எந்த சேஞ்சஸும் இருக்காதுங்க. ஸோ சிம்பிள் RNNோட கோடை எடுத்துக்கிறேன். இந்த RNN லேயர் வந்து LSTM லேயரா மாறிடும். ஸோ LSTM லேயர்ல உங்களுக்கு தெரியும் லாங் டேர்ம் மெமரி அண்ட் ஷார்ட் டேர்ம் மெமரின்னு 2 இருக்கும். ஹிடன் ஸ்டேட் செல்ஃப் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேரை மாத்திக்கிறேன். அப்புறம் இந்த RNN LSTM மாத்திக்கிறேன். இங்க இருக்க RNN வந்துட்டு LSTMனு மாத்திடுறேன். ஜஸ்ட் அ நேம். இதையும் வந்து LSTMனு மாத்திடுறேன். தென் வந்துட்டு ஹிடன் ஸ்டேட் அண்ட் செல்ஃப் ஸ்டேட் இங்க 2 வேல்யூ வந்து எனக்கு கிடைக்கும்.
ஸோ இதை வந்து மாத்திட்டேன். ஓகே, இதுதான் என்னோட LSTM. ஸோ இந்த LSTM நெட்வொர்க்கை வந்து அகைன் நம்ம ட்ரெயின் பண்ணி பார்த்துடலாம். இந்த சிம்பிள் RNNக்கு பதிலா we have to give our LSTM network. ஸோ LSTM ட்ரெயின் பண்ணும்போது லாஸ் குறைஞ்சிருக்கு, அக்யூரசி ட்ரெயினிங்க்கு கூடியிருக்கு, வேலிடேஷன் லாஸ் ஸ்டில் வந்து கூடுது குறையுது. ஆனால் வேலிடேஷன் அக்யூரசி நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு. 49ல இருந்து கிட்டத்தட்ட 60 வரைக்கும் போயிருச்சு. ஸோ நம்ம அக்யூரசி தான் வந்து இங்கே மெயினாக பார்க்கணுங்க. ஏன்னா லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரைனிங் லாஜிக் எழுதும்போதே நீங்கள் நோட்டீஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆவரேஜ் லாஸை தான் நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது எப்படின்னா ஒரு ஒரு பேட்சுக்கும் நம்ம லாஸ் கண்டுபிடிச்சிட்டு அதை வந்து ஆவரேஜ் பண்ணுவோம். ஆவரேஜ் பண்ணி தான் வந்து நம்ம போடுவோம் இல்லையா? ஸோ இப்போ நீங்க இப்படி எடுத்துக்கோங்களேன். ஒரு சாம்பிள் இருக்கு. அதை வந்து நம்ம ஒரு 5 எய்பாக்கு ரன் பண்ணும்போது 0.9 ஒரு வாட்டி ப்ரிடிக்ட் பண்ணுது, 0.8 ஒரு வாட்டி ப்ரிடிக்ட் பண்ணுது, 0.17 ஒரு வாட்டி ப்ரிடிக்ட் பண்ணுது. இது மூணுமே நான் அக்யூரசி கண்டுபிடிக்கும் போது பாத்தீங்கன்னா 0.5க்கு மேல தான். 0.5க்கு மேல இருந்தாவே நான் லேபிள் இஸ் ஈக்குவல் டு 1 பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஓகேன்னு சொல்லிட்டு போயிடுவேன். பட் லாஸ் கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணும்னா 0.9ல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கம்மியான லாஸ் வேல்யூ வந்து ஆட் ஆகும். 0.8ல இருக்கவங்கள இன்னும் கொஞ்சம் அதிகமா வந்து மாடல் வந்து அந்த லாஸ் ஃபங்க்ஷன் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். 0.8 தான் இருக்க, நீ ஏன் 1 பக்கத்துல வரல, உனக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமான லாஸ் தரேன் அப்படின்ட்டு. 0.7ல இருக்கவங்கள கேட்கவே வேணாம், இன்னுமே அதிகமா வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும். ஸோ இப்படி என்ன சொல்றது, 1 கிட்ட இல்லை அப்படின்னா அது வந்து பீனலைஸ் பண்ணும். அதுதான் அதோட ரூல் பிளைண்ட்லி. ஸோ அதனாலதான் வேலிடேஷன் லாஸ் ஆகப்பட்டது கூடுது குறையுது கூடுது குறையுது. 69ல இருந்து ஏறுது, திருப்பி 80 வரையும் போயிட்டு இறங்குது, இந்த மாதிரி மாறி மாறி வருது. ஸோ நாம வந்து அன்சீன் டேட்டால நம்ம அக்யூரசி ஸ்டெடியா இன்க்ரீஸ் ஆகுறதுனால சிம்பிள் RNN விடவே வந்துட்டு இது வந்து கொஞ்சம் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சிம்பிள் RNN எனக்கு 50% தான் கிடைச்சது, இங்க நல்லா 60% வரைக்கும் கிடைக்குது. குயிக்கா வந்துட்டு நான் அடுத்து GRUவையும் உங்களுக்கு வந்து காமிச்சிடுறேன். ஸோ GRU கேட்டட் ரெக்கரண்ட் யூனிட்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். GRU பத்தி டீடைல் வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. இதை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக நான் குயிக்கா பண்றேன்னா இந்த கிளாஸ் அப்படியே காப்பி அடிச்சுக்கிறேன். சேம் திங். நான் ஏன் வந்து ஒரே ஆர்கிடெக்சர் ஃபாலோ பண்றேன் அப்படின்னா அப்பதான் உங்களுக்கும் வந்துட்டு ஒரே ஆர்கிடெக்சரா இருந்தாலும் அவங்களுக்குள்ள இருக்க வேரியேஷன் என்னென்ன, எவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்றாங்க ஒருத்தவங்களும் அப்படின்னு புரியுன்றதுக்காக. ஸோ இந்த GRU ஆயிடும், இந்த LSTM வந்து GRU ஆயிடும். அண்ட் GRUல வந்து செல் ஸ்டேட்லாம் கிடையாது. ஸோ ஐம் ஜஸ்ட் ரிமூவிங் இட். லைனா பாத்தீங்கன்னா அந்த வெனிலா RNN மாதிரியே தாங்க இருக்கும் இது. அண்ட் ஐம் ரன்னிங் இட். அதாவது மாடலை வந்து ட்ரெயின் பண்ணி பார்த்துடுறேன் கையோட. கிரியேட் மாடல்ல வந்து இந்த GRU நெட்வொர்க் வந்து LSTM நெட்வொர்க் டர்ன்ஸ் இன்டு GRU நெட்வொர்க். அவ்வளவுதான், மற்றபடி எந்த சேஞ்சுமே கிடையாது. வாவ், GRUல பாத்தீங்கன்னா எனக்கு வேலிடேஷன் அக்யூரசி இதுல 60 தான் வந்தது. அதாவது GRUs ஆர் நத்திங் பட் மோர் எஃபிஷியன்ட் LSTMs கரெக்டா. இதுல பாத்தீங்கன்னா அரௌண்ட் 70 கிட்ட வரையும் போயிடுச்சு எனக்கு வேலிடேஷன் அக்யூரசி. 50ல ஆரம்பிச்சு 68 வரையும் போயிடுச்சு. இன்னுமே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு சொல்லலாம். ஆல்ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பை டைரக்ஷனல் RNNs. இதுக்கு நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே எடுத்துக்கிறேங்க. சோஃபார் எனக்கு GRU யூஸ் பண்ணும்போது தான் வேலிடேஷன் வந்து கிட்டத்தட்ட 70% ஸ்கோர் வருது இல்லையா? ஸோ நான் இந்த GRU நெட்வொர்க்கே எடுத்துக்கிட்டு இதை வந்து பை டைரக்ஷனலா மாத்திடுறேன். மாத்துறதுக்கு என்ன பண்ண போறேன்னா இங்க வந்து பை டைரக்ஷனல் அப்படின்னே ஒரு பேராமீட்டர் இருக்கு. இதை ட்ரூன்னு செட் பண்ணிட்டா போதும். ஸோ இந்த பக்கம் இருந்து ஒருத்தர் டிராவல்ஸ் பண்ணுவாங்க, எண்ட்ல இருந்து ஒருத்தர் டிராவல்ஸ் பண்ணிட்டு வருவாங்க. அதான் பை டைரக்ஷனல் லாஜிக் இல்லையா? ஸோ மற்றபடி எல்லாமே ஒன்னாதான் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு சேஞ்ச் நடக்கும். என்ன நடக்கும் அப்படின்னா ஹிடன் இஸ் ஈக்குவல் டு, இப்போ வந்து எனக்கு வந்து இந்த பக்கம் ஃபார்வர்ட்ல போறவங்க வந்து ஒரு ஹிடன் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க, பேக்வர்ட்ல வரவங்க ஒரு ஹிடன் ஸ்டேட் கொடுத்துருப்பாங்க. நான் இது ரெண்டையுமே என்ன பண்ணணும்னா கான்கேட்டேட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கு வந்து கேட்னு ஒன்று இருக்கு, அது வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஹிடன்ல வந்துட்டு எனக்கு 2 கிடைக்கும். ஹிடனோட 0ல ஒரு 64x128 இருக்கும், ஹிடனோட 1ல ஒரு 64x128 இருக்கும். இது வந்து ஃபார்வர்டா போனவங்களோட அவுட்புட், ஒன்று வந்து பேக்வர்டா போனவங்களோட அவுட்புட். இது ரெண்டையும் நான் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா என்னோட ஹிடன்ல 0th பொசிஷன்ல இருக்கவங்களையும் என்னோட ஹிடன்ல ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல இருக்கவங்களையும் கன்கேட்னேட் பண்ணிடுறேன் அழகா. எந்த இதுல பண்ணும், வெர்டிகலா பண்ணுமா இல்ல ஹரிசான்டலா பண்ணுமா அப்படின்றத நான் சொல்லணும். டைமென்ஷன் ஈக்குவல் டு 1னாவே காலம் வைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த ஸ்குவீஸ் எல்லாம் கிடையாது, இனிமே இந்த மாதிரி ரெண்டையும் கான்கேட்னேட் பண்ணிடணும். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்றேன்னா இதை அப்படியே எடுத்து ரன் பண்ணிட போறேன். ஏன்னா இந்த இருந்த GRUவே தான் நம்ம வந்து மாத்திக்கோனால வேற எதுவுமே நான் சேஞ்ச் பண்ணல. என்ன எனக்கு வருது, ஷேப்ஸ் கேன் பி மல்டிப்ளை.
இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 128 வந்து நம்ம அப்படியே வந்து வச்சிருக்கோம். ஆனா, நமக்கு வந்து அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபார்வர்ட்லேருந்து ஒரு 128, பேக்வர்ட்லேருந்து ஒரு 128 மொத்தம் வந்து 256 வந்து கிடைக்கும். இதான் வந்து இடிக்குதுன்னு நெனைக்கிறேன். ஸோ, இத வந்து ரன் பண்ணி பார்த்துடலாம். எஸ். இப்ப வந்து இட் வொர்க்ஸ். ஏன்னா நமக்கு 2 இருக்குன்றத நான் மறந்துட்டேன். ட்ரெய்னிங் லாஸ் வந்து நல்லாவே குறைஞ்சு 0.1 வரைக்கும் போயிடுச்சுப்பா. பை டைரக்ஷனல் பவர் ஆஃப் பை டைரக்ஷனல். அக்யூரசியும் செம்ம 90 வரையும் வந்துட்டு. வேலிடேஷன் லாஸ் நான் முன்னாடி சொன்ன மாரி கொஞ்சம் ஏனோ தானோ. வேலிடேஷன் அக்யூரசி வந்து கரெக்ட்டா 70% கிடைச்சிருச்சு நமக்கு. வந்து 67ல நின்னுச்சு. இன்னுமே நல்லா இம்ப்ரூவைஸ் ஆயிருக்குன்னு தான் சொல்வேன். ஸோ இதுலருந்து உங்களுக்கு ஒண்ணு புரிஞ்சிருக்கும். ஆ ஆர்என்என்லேருந்து எல்எஸ்டிஎம் அதோட அடுத்த எவல்யூஷன். எல்எஸ்டிஎம்லேருந்து ஜிஆர்யூ அதுக்கு அடுத்த எவல்யூஷன். பட் பை டைரக்ஷனல் நீங்க ஜிஆர்யூ யூஸ் பண்ணாலும் சரி, எல்எஸ்டிஎம் யூஸ் பண்ணாலும் சரி, உங்க டேட்டாவ பொறுத்து 2ல ஏதோ ஒண்ணு கண்டிப்பா வொர்க் ஆயிரும். பட் கண்டிப்பா அதுல ஒரு ஆட் ஆனா பை டைரக்ஷனல் பண்றது ரொம்பவே நல்ல விஷயம். இது எல்லாமே வந்துட்டு இப்ப மாடர்ன் டீப் லேர்னிங் மாடல்ஸ்ல எல்லாரும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது தான். ஸோ உங்களுக்கு நான் என்ன சொல்வேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நோட் புக் வந்து நான் கீழ ஷேர் பண்ணுவேன். இந்த நோட் புக்ல இருக்க கோட இந்த சாம்பிள் டேட்டா இங்க எடுத்திருக்கேன் பாத்தீங்களா? சாம்பிள் டேட்டாவா கொஞ்சம் பிரிச்சிருப்பேன். ஏன்னா நமக்கு டேட்டா நெறைய இருந்தா ஆவாதுன்னு சொல்ட்டு. ஸோ இந்த மாதிரி நீங்க ரொம்ப கம்மியா யூஸ் பண்ணாம, இந்த சாம்பிள்ன்ற லைன கமெண்ட் பண்ணி விட்டுட்டு, ஃபுல் டேட்டாவுமே 50,000யுமே எடுத்துட்டு, இங்க வந்து ரன் டைம்ல வந்துட்டு ஜிபியூ ஆன் ஆன் பண்ணிக்கங்க. ஆன் பண்ணிட்டு பொறுமையா ஒண்ணொன்னா ரன் பண்ணி பாருங்க. ஸோ ஃபுல் டேட்டாவே எடுத்துட்டு நீங்க ஒரு பை டைரக்ஷனல் ஜிஆர்யூவோ இல்ல ஒரு பை டைரக்ஷனல் எல்எஸ்டிஎம்மோ ஒரு 2 ஆர் 3 லேயர்ஸ் வச்சு பண்றீங்கன்னு வைங்களேன், டெஃபினெட்லி 85%க்கு மேலவே வந்து உங்களுக்கு நல்ல அக்யூரசி வந்து கிடைக்கும். செஷனோட எண்டுக்கு நாம வந்துட்டோம். இன்னைக்கு செஷன்ல நீங்க பார்த்த இந்த நோட் புக்கை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். தேவைப்பட்டா செக் பண்ணிக்கோங்க. இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, உங்க டேட்டா ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா அவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.